39 பேர் இறந்துட்டாங்க. மொத்தமாக 95 பேஷண்ட்ஸ், 52 பேஷண்ட்ஸ் ஜிஹெச்சில், அதுலேயும் 2 பேர் கிரிட்டிக்கலாக வெண்டிலேட்டரில் இருக்காங்க. மீதி 44 பேஷண்ட்ஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ காரணம் இருக்குது. போதுமான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணல. 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் 7:30 மணிக்கு தான் வந்திருக்காரு. ஆனால் மக்கள் அவரை பார்க்குறதுக்கு காலையில் 11 மணிலேருந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த நிற்கிற நேரத்தில் போதுமான தண்ணியோ சாப்பாடோ கிடைக்கல. 10,000 பேர் எதிர்பார்த்து 30,000 பேர் 40,000 பேர் வந்திருக்காங்களாம். என்னோட கேள்விகள் 3 பேருக்கு. முதல் கேள்வி, போலீஸ் ஏற்கனவே இதே மாதிரி நிறைய மீட்டிங் நடந்திருக்குல்ல, அதை வச்சு இவ்வளோ தான் க்ரௌடு வரும்னு உங்களால் கணிக்க முடியாதா? செகண்ட் கொஷின், விஜய் அதான் டைம் சொல்லிட்டோமே, மக்கள் கூட்டம் வந்திருக்குமே, வெயிலாக வேறு இருக்கே, அதுக்காவது கொஞ்சம் சீக்கிரம் வர முடியாதா? தேர்ட் கொஷின் நம்மளுக்கு தான். எம்ஜிஆரை பார்க்க போனாங்க, அண்ணாவை பார்க்க போனாங்க, அதெல்லாமே ஓகே. அந்த காலத்தில் இது மாதிரி டிவி, இன்ஸ்டாகிராம், லைவ் அப்டேட்ஸ் அதெல்லாம் கிடையாது. எம்ஜிஆரை பார்க்கணும், பேச்சை கேட்கணும்னா நேரில் தான் கேட்டாகணும், இல்லைனா அந்த சான்ஸே மிஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படியா? கொள்கைகளை பாருங்கள், கோட்பாடுகளை பாருங்கள், கட்சியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் தொகுதியில் எம்எல்ஏவை யார் நிற்க போகிறாரோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. நேரில் போய் கூட்டத்தில் விஜய் பேசுகிறத கேட்டால் தான் தெரியணும்னு கிடையாது. இல்லை டிவிக்கேவோட பவரை கூட்டம் மூலமாக காட்டணும்னு போகிறீங்களா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஒரு 30 நிமிஷம் உங்கள் வீட்டில் இருந்து பூத்துக்கு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம், உங்களோட ஒரு விரல், அவ்வளோதான். இப்போ இத்தனை உயிர் போயிடுச்சே, திருப்பி வருமா?